ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் நாடகம் நான் இப்போதான் கைஸ் பார்த்து முடித்தேன். ஸோ 1:30 மணிக்கு போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ இதயம் நாடகம் ரிவ்யூ பண்ணிடலாமா? ரொம்ப கேவலமாக இருக்குது கைஸ். நாம உண்மையே என்ன சொல்லணும்னா, உண்மையிலேயே இந்த சீரியல் பார்க்குற எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்மையா தான் இருக்குது. ஒண்ணும் இல்ல கைஸ், எனக்கே அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அஹ் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பொண்டாட்டியும் புருஷனும் வருவாங்களாமா. யாரு? ஆதியும் பாரதியும் வர்றாங்களாமா. அந்த அம்மா ஆதியோட அம்மா அங்கதான் அட்மிட் ஆயிருப்பாங்களாமா. போலீஸ பாப்பாங்களாமா. எங்க அம்மாவா இருக்குமோன்னு சொல்லி இவரு போய் பாப்பாராமா. எத்தனை நம்மள ஒரு படபடக்க வைக்கிறாங்க தெரியுமா? ஏன் இந்த ஒரு படபடப்புன்னு தான் நான் கேக்குறேன். நாடகம் தானே எடுக்கிறீங்க. சினிமா படத்துல கூட இவ்வளோ ஒரு சஸ்பென்ஸோ, இவ்வளோ ஒரு த்ரில்லோ, இவ்வளோ ஒரு இதோ எதுவுமே எந்த படத்துலயும் கிடையாது. நாங்க பார்த்தது இல்ல. அதனாலதான் சீரியலை எல்லாருமே இது பண்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் நாடகம் எடுக்கிறீங்க முதல்ல? இப்ப பாத்திர மாட்டானா, அப்ப பாத்திர மாட்டான்னு ஏன் எங்களை ஏங்க வச்சுட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. இதயம் நாடகம் ரொம்ப கேவலமா இருக்கு. எதுக்குடா ஆதியோட அம்மாவை கொன்னீங்க? எதுக்கு ஆதியோட அம்மாவை கொன்னீங்க? இவன் போய் பார்த்து திருந்தி அந்த அம்மாவை வீட்டுல உட்கார வச்சு பாரதி மன்னிப்பு கேட்குற மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா நாடகத்தை சந்தோஷமா கொண்டு போங்கடா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அழுகையிலேயே கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அம்மா இதே மாதிரிதான் அண்ணா நாடகத்துல இப்படிதான் பண்ணீங்க. அவங்க ஹீரோவோட அம்மாவை கொன்னீங்க. உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறணும், நாடகத்துல ஏதாவது திருப்பம் ஏற்படணும் அப்படின்னா யாரையா ஒரு ஆளை சாகடிச்சிடுறீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இதயம் நாடகம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. உண்மையிலேயே அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ பாரதி போய் ஆதி போய் பாரதியை நல்லா வாங்குவாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது கேஸ். ஏன்னா அவங்க அம்மா தானே வயிற்றுல பிறக்க போறான்னு சொல்லிட்டாங்க. அதனால இனி ஆதி பாரதிய தாங்குதாங்கன்னு தாங்குவாப்புல. சரியா? அந்த எரும மாடு பண்ண வேலைக்கு இன்னைக்கு அந்த அம்மா உசுரே போயிருச்சு. யாரு? பாரதி பண்ண அந்த வேலைத்தனத்துக்கு அந்த அம்மா உசுரே போயிருச்சு. எவ்வளவு வருத்தப்பட்டு அந்த அம்மா இறந்திருக்கும். சோ நம்ம நாடகமா தான் நம்ம பேசுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதயம் சீரியல் அந்த அம்மா உயிரோட இருக்க வச்சிருக்கலாம். ஏன்டா சாகடிச்சீங்க? ஏன்டா எங்க உயிரை